பார்ப்போம். ராம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கார். இன்னும் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஃபன்னாக இருக்கும். எனக்கு மைனாவை பிடிக்கும். அவங்களோட பேசுகிறதே எனக்கு காமெடியாக தான் இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மைனாவை. பார்த்துருக்கேன். பட் எனக்கு விக்ரம் சைடு நிறையா பாசிட்டிவ் இருக்க மாதிரி ஒரு சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். அண்ட் எனக்கு அசீம் வீட்டை விட்டு வெளில போனால் அங்கே ஓகேவாக இருக்கும். பிக் பாஸ் எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும். நிறையா பேர் வந்து பிக் பாஸ் அதனாலே பார்க்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப இதாக இருக்கேன்னு. பிக் பாஸ் வீட்டை விட்டு போனால் யார் நல்லா இருக்கும்? இந்த வாரம் 2 எவிக்ஷன். தனலட்சுமி அவங்க கேம் ப்ளே பார்த்துருக்கீங்களா? அவங்க எப்படி? தனலட்சுமி எப்பயுமே அக்ரெசிவாக தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அதை அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதை அவங்க பண்ணணும். இப்போ வந்து தனலட்சுமி, அசீம், விக்ரம் 3 பேரை கம்பேர் பண்ணும்போது 3 பேரில் யார் நல்லா கேம்? நல்ல கேம்னா அசீம் தான் சொல்லுவேன். இல்லை, ஈவனும் எனக்கு விக்ரம் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நான் விக்ரம் சைடு தான். ஆனால் அசீம் தான் கரெக்டாக கேம் ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவ்வளோதான். விக்ரம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. விக்ரம் வந்து நியாயமாக அசீம் வந்து நியாயமாக நடந்துக்கிறாரு விஷயத்தில் அப்படிங்கிறாரு ஆடியன்ஸ். அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரியல. ஆக்சுவலி அசீம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு அப்படி ஒன்றுமே தெரியல. எனக்கு வந்து ராம் தான். எனக்கு ராம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் வந்து இன்னும் நல்லா பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ராம் வந்து அவ்வளோக்குன்னு கேம்லேயும் சரி அந்த இது வெளியே காட்டுறது அவர் வந்து சேஃபாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் என்ன எல்லாத்தையும் மிங்கிள் ஆகி நல்லா பேசினார்னா இன்னும் நல்லாயிருக்கும். அசீமும் தனலட்சுமியும் இல்லைன்னா அந்த கேமே நல்லா இருக்காது. ஆக்சுவலி அவங்களுக்குள்ள சண்டை வரனால தான் பிக் பாஸே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி ஐ ஃபீல். அவங்க பண்ண தப்பை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சடனாக வந்து கோவப்பட்டு நிறைய வேர்ட்ஸ் வந்து விட்டுருவாங்க. ஸோ பார்ப்பேனே. எனக்கு அசீம் தான் பிடிக்கும். அவங்க எனக்கு வந்து ட்ரீம் பாய். சின்ன வயசுலேருந்தே அவங்க ட்ராமாலாம் பார்ப்பேன், நாடகம் பார்ப்பேன்னா. ஸோ நல்லா எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கோசமே நான் பிக் பாஸ் பார்க்குறேன். நல்லா தான் விளையாண்டுட்ருக்காங்க. இப்போதைக்கு ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்டுருக்கு. அதே ஓகே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு எப்படியோ அது மட்டும்தான் நான் பார்ப்பேன். அவ்வளோதான். ஆமாம், அவங்க தான். விக்ரம் எப்படி இப்படியும் பேச மாட்றாங்க, அப்படியே பேச மாட்றாங்க. நடுவில் நின்று யாருக்கு இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவ்வளோதான். தனலட்சுமிலாம் சொல்லவே தேவையில்லை. அவங்கெல்லாம் பயங்கரம். ஆனால் சின்னதாக ஒன்றாலே போதும், அவ்வளோதான். சண்டை போடணும்னு நினச்சி போடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு தனலட்சுமிலாம் விளையாடுறது விளையாட்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அசீம் தான் எனக்கு தெரிஞ்சு. அசீம் டஃப்னா விக்ரம் இல்லை ஏடிகே. அவங்களும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. பிக் பாஸ் வந்து எல்லா சீசனும் ஓகே தான். இந்த சீசன் வந்து நல்லா தான் இருக்குது. அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து எல்லோரும் தனித்தனியாக ஏதோ விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அசீம்லாம் வந்து சொல்ல போனீங்க பார்த்தீங்கன்னா, அசீம் வந்து ஒரு ப்ளேவே சரியில்லை. அவர் ஒரு தனித்தனியாக இது பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டான ஒரு இதில் போக மாட்டாரு. ரூல்ஸ் அடிக்கடிக்கு நிறைய பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனால் வந்து அவருடைய ப்ளே வந்து பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. தனலட்சுமி பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்த வரைக்கும் நல்லாவே ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், பிக் பாஸ்ன்ற ஒரு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சியும் அது உள்ளே போய் சரியாக வந்து அதை அவங்களுக்கு பயன்படுத்திக்க தெரியல. அங்கே போயிட்டு தனியாகவே ஒரு இதுவாக பண்ணிவிட்டு எதுக்கு கோவப்படுறதுன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் கோவப்படி எல்லோரும் கூட கத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உள்ளே ஒரு கேம் ப்ளே பண்ணுறோன்னா கத்தக்கூடாது. நம்ம வந்து பொறுமையாக அந்த இது விளையாடணும். ஆனால் வந்து அவங்க வந்து ரொம்ப ஓவராக கத்திக்கிட்டு தனியாக ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அழுதுடுறாங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, தனியாக ஒரு இது பண்ணி நம்ம அழுது வந்து சென்டிமெண்ட் இது பண்ணுற மாதிரியான ஒரு இதுக்கு போயிடுறாங்க அவங்க.